ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்த்தீங்களா? சீக்ரெட்டாக ஸ்பின் பண்ணிட்டாங்க. அங்கங்கே மீம்ஸ் வந்துச்சு. லைவ் பார்த்து எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. நான் தயவுசெய்து உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இன்றைக்கி பாரு ஃபேன்ஸும் திவாகர் ஃபேன்ஸும் யாரோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கவே பார்க்காதீங்க. 1 hour எபிசோட் செம்ம காண்டாகும். ஏன்னா அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸே கொடுக்கக்கூடாதுன்றதுல திருப்பி அந்த சபரிசம் ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னப்பா சபரிசம் தானே சேர்ந்து திவ்யாவை அடிச்சாங்க, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் அதில் வந்து குட்டையை குழப்பி அவரோட குள்ளநெறி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு சகுனி சபரி. ஏன்னா எனக்கு கேட்கல, இதில் சகுனி சபரின்னு கூட சொல்ல முடியாது. பிக் பாஸே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்க்கான ஷோவை தான் இனிமேல் போனோங்கிறதுல இன்னைக்கு ஃபுல் ஷோவும் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் மேலே தான் போச்சு. அதனால தான் விக்ரமை வந்து எவிக் பண்ணுற எவிக்னா தான் அந்த மேனேஜர் போஸ்டிங்லேருந்து எடுக்கிற மாதிரி எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாண்ட்ராக் வந்து கொடுத்த அந்த சீக்ரெட் டாஸ்க்லேயே வந்து பிக் பாஸ் வந்து நானே 2 மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுவேன், அந்த மீட்டிங்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யாரை வந்து அந்த பதவியிலேருந்து தூக்கணுமோ, ஃபயர் பண்ணணுமோ, இல்லை யாராவது ரிசைன் பண்ண வைக்கிறதோ நீங்கள் அதை பண்ணிக்கணும் சாமர்த்தியமான்னு சொன்னதே பிக் பாஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த அஃபிஷியல் மீட்டிங் ஆரம்பிச்சு அப்புறம் அதில் வந்து விக்ரம் அதை நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. திருப்பி பேசினா எனக்கு அது டென்ஷன் தான் ஆகுது. அப்போ வந்து ரொம்ப வந்துட்டு திவாகருக்கு வந்து, ஏன்னா திவாகரா அவர் எடுக்க மாட்டேன்னு சொல்வார். கிச்சன் டீமில் அவர் நல்லா வேலை செஞ்சிருக்காரு. நீங்கள் சொல்கிற ஏனோ தானோ ரீசனுக்கு எடுக்க முடியாதுன்றதுல அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார். நிறைய பேர் வியனா சொல்லி தான் அவர் கேட்கல. வியனா சொன்னாங்களோ அவரே எடுத்தாரோ இல்லை பாரு சொன்னாங்களோ, ஆக்சுவலாக அவர் வேலை செஞ்சேன்றதை அங்கே இருக்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. திவாகர்லேருந்து வினோத்லேருந்து வியானாலேருந்து இன்னும் பார்த்த துஷார் சபர் எல்லாருமே ஒத்துக்கிறாங்கல்ல. அப்போ அவர் வேலை செஞ்சவரை எதுக்கு எடுக்கணும்னு ஒரு தேவையில்லாத ஒரு கயாஸ் அவங்க உருவாக்குறாங்கன்னா அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். விக்ரம் ஸ்ட்ராங்கா நின்னாரு. அப்ப அதனால அவர் அப்படி நின்னதுனால தான் திவ்யா எகிரி இருப்பாங்க. ப்ரொமோல பார்த்துருப்பீங்க. இப்போ அவருக்குலாம் திவாகருக்கு கமருதீன் அப்புறம் வந்து வியானா வினோத் எல்லாருமே வந்து கூட வந்து கேப்டன் போது விக்ரம் சொல்றாரு, மேனேஜர் சொல்றாருன்னும் போது ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த சைடும் ஃபேர் இருக்குல்ல. ஒரு இடத்துல விக்ரம் சொல்லியிருப்பாரு, நீங்க ஃபேரா ஏதாவது சொல்லியிருந்தா பரவாயில்ல, நீங்க வந்து தேவையில்ல சின்ன சின்ன விஷயத்துக்காக அவர் எடுக்கணும்னு சொல்றது சரியில்லை. ஏன்னா அந்த ஸ்டார்ஸ் வரணுங்கிறது எல்லாருக்குமே விஷயமா இருக்கும். 2 நாள் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு. அந்த கால் வந்து அவர் கொஞ்சம் நடக்க முடியாது, அதே இருந்தாலும் அவருக்கான பிசிக்கல் எஃபோர்ட் நிறைய போட்டிருக்காருன்னும் போது நீங்க ஏனோ தானோன்னு ஒரு ரீசன் சொல்லி அது பண்ண முடியாது. அதுக்கான ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்கன்னும் போது தான் அவங்க நான் ஹெட் ஷெஃப் இருக்க மாட்டேன் பிரச்சனை பண்ணி அதெல்லாம் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்குறவங்க பாருங்க. ஓகேங்களா? அவ்வளோ இதுக்கு எனக்கு கடுப்பாயிடுச்சு. அப்போது அதை வந்து அப்போ அந்த இடத்துல அவர் டென்ஷனாக ரிசைன் பண்ணது தான் வந்து சபரி வராங்க. அப்போது சபரியை கொண்டு வரணும்னு சொன்னதே பாருதா. இது எனக்கு 1 hourல எப்படி வரும்னு தெரில. ஆக்சுவலாக ஒரு மேனேஜர் 2 வாட்டி மேனேஜர் இது பண்ணுறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஏன் அந்த சான்ஸை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அங்கே யாருக்குமே ஏன் தோணலை. ஏன் இன்க்ளூடிங் விக்ரம் கூட வந்து அழுதுகிட்டே வர சீன் இன்னைக்கு எல்லாம் வந்து அந்த சிம்பத்தி கார்டு வரும், வைரல் ஆகும், அவருக்கு ஓட்டு வரும். அவர் கூட வந்து அடுத்து வர மேனேஜருக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது, அவர் சொல்கிற பேச்சையாவது கேளுங்க, என்னால் இந்த கேம் ஆட முடியல அப்படின்னும் போது நீங்கள் வீக்னஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட்லாம் சமாளிக்கிற தைரியம்லாம் கிடையாது. நீங்க ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஜோக் பண்ணிட்டு போற ஆள் தான். உங்களுக்கு இந்த பிக் பாஸ் கேமே டிசர்விங் நீங்க கிடையாது. ஆனா ஒரு கேப்டன் மேனேஜர்னு வந்தப்போ கூட அந்த பொண்ணு தான் இப்போ எல்லா இடத்துலையும் பேசிட்டு தவிர உங்களால் பேச முடியல. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் பேசணும்னு வந்தப்போ உங்களால் அந்த டாலரன்ஸ், உங்களால் அந்த கான்ஃப்ளிக்ட்டை ஹேண்டில் பண்ண முடியல. அப்போது நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களையாவது நீங்கள் வந்து எல்லாரும் சொல்கிறத கேட்டு ஹவுஸ்மேட்ஸ் இப்படி நடந்துக்கோன்னு சொல்கிற இடத்துல அந்த பொண்ணு வேலை செஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் கூட வேலை செஞ்சது அந்த திவ்யா பொண்ணு கூடவும் வேலை செஞ்சது. அப்போது திவ்யா மேலே தப்பு இருக்குன்னு சொன்ன நீங்கள் இப்போ விக்ரமுக்கும் முடியல அப்படின்னு சொல்லும் போது அந்த 2 நாள் ப்ரெஷரையும் எப்பயுமே கத்திட்டு இருக்கா அந்த பொண்ணு பொறுமையாக ஹேண்டில் பண்ணிச்சுல. யாராவது ஒருத்தனாவது அதில் நியாயமானா இருந்தால், ரொம்ப நியாயம் பேசுகிற அந்த லேடிஸ் கூட்டமே வச்சுக்கோயேன், அந்த அக்கான்னு சொல்கிற கனியாக இருக்கட்டும், சாண்ட்ராவாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும். அப்போ அசிஸ்டன்ட் மேனேஜரையே நாங்கள் மேனேஜராக போட்டோம், அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வேறு போடலான்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம்ல. இல்லை ஜஸ்ட் ஓட்டிங்கில் கூட எடுக்கலாம், 2 பேர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறப்போ ஒரு ஓட்டு கூட யாருமே அந்த பொண்ணுக்கு போடலை. ஏன் கமருதீனுக்கு போடுறாங்க, சுபிக்ஷாக்கு போடுறாங்க, இந்த சைடு அமித்துக்கு போடுறாங்க, யாருமே அந்த பொண்ணுக்கு அந்த ஓட்டிங்கை கொடுக்கலாம். அந்த பொண்ணு கிண்டலாக வலியோடவே அதை சொல்லுது. அந்த பிரவீன்லேருந்து எல்லாருமே சபரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை சுபிக்ஷா கூட 1 2 சொன்னாங்க, கமருதீனுக்கு கூட வந்துச்சு. ஆனால் இந்த பொண்ணுக்கான விஷயத்துக்கு ஞாபகம் பார்த்தா விக்ரம தான் ஃபர்ஸ்ட் சொல்கிறாரு பிக் பாஸ். நீங்கள் சொல்லுங்கன்னும் போது அந்த பொண்ணு 2 நாள் உங்கள் கூட வேலை செஞ்சதில்ல, அந்த கிராட்டிடியூடுக்காக அந்த பொண்ணையும் நான் வந்து பார்வையை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 2 நாளாக அவங்க நல்லா தான் பண்ணாங்க, போஸ்டிங் கொடுத்தா மேபி அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் விக்ரம் சொல்ல? அந்த புத்தி தான். நீங்கள் எப்பயுமே அந்த பொண்ணை ஒதுக்கி வச்சுட்டு அதை பண்ண அந்த பொண்ணு ஸ்கோப்பே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் உங்கள் கேம் எப்படி ஆட முடியும்? தன்வினை தன்னை சுடுமுன்னு வரதான் செய்ய. திவ்யாக்கு வந்தது தான் உங்களுக்கும் வந்துச்சு. இப்போ சபரி மட்டும் என்ன, இப்போ நல்ல ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்காரு, என்னைக்கு வந்து அவரது எக்ஸ்போஸ் ஆகுமோ இல்லை விஜய் டிவி இதை பூசி மழுப்பி தான் சபரியை வின்னராக கொண்டு வருவாங்களோ என்னவோ. ஏன்னா இன்னைக்கு ஷோ ஃபுல்லாக விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் மேலே தான் போச்சு. இப்போ சபரியை வந்து மேனேஜர் ஆக்கணும்னு அங்கே வந்து மேனேஜர் போஸ்டிங்க்கு நிற்கிறாரு. பிக் பாஸ் ஏரியாலேயே நிற்கும் போதே அந்த எஃப்ஜே கொஞ்சம் கூட மதிக்கல. பேருக்கு தான் சபரி பேட்ச் வச்சிருக்கான், அந்த பேட்சை கூட எஃப்ஜே வந்து குத்தணும். இங்கே
பழைய மேனேஜர் வந்து குத்துறோம்லாமா நான் விக்ரம் ரொம்ப டவுன் ஆயிட்டான், அவனுக்கு வேலைக்கே ஆகாது. அவ்வளோ வீக்காக இருக்கவங்கள ஒரு கேம் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க கூட அந்த ஒரு வெங்காயத்துக்கே அழுதவர் தானே அவரு. ஒன்றுமில்ல வெங்காயம் அதுக்கே அப்படி பண்ணவர் தான் அவர் இந்த கேம்குள்ளே கொண்டு வச்சுட்டு நீங்கள் 4 வாரமாக நாமினேஷன் தப்பிச்சிங்க. இப்போ நாமினேஷனில் வந்தோடனே ஏதோ ஸ்கோப் பண்ணோன்னு பண்ணீங்க, அதை கூட உங்களால் 2 நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். பவரில் இருக்க உங்களாலே அந்த ப்ரெஷர் பண்ண முடியல, பவர்லெஸ் ஆகும் கூட யாரும் ஹெல்ப்புக்கு இல்லாமையும் அந்த பொண்ணு எவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிக்கும். இப்போ சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அப்படியே பவர் விட்றாங்க சாண்ட்ராக்கோ திவ்யாக்கோ. உங்களுக்கு என்ன திவ்யாவை எதிர்த்து நிக்க பாரு எதிர்த்து நிக்கிறதுனால நீங்க திவ்யா சரின்னு சொல்றீங்களா? அப்போ திவ்யா பாரு விட திவ்யா சத்தமா பேசினா அப்ப இதுக்கும் அதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லாம தானே போகுது. அப்ப திவ்யா மட்டும் நீங்க எப்படி சரின்னு சொல்லுவீங்க? அப்போ ஒரு நாமினேஷன் பாஸ்க்காக என்ன வேணா பண்ணலான்னு அவ்வளவு மட்டமா நடந்திருக்காங்க சாண்ட்ரா. ஒன்னாரெல்லாம் அது வருமானு தெரியல. ஒரு சீஃப் கெஸ்ட் முன்னாடி பாரு மாதிரியே மார்க் பண்ணது என்ன, வியானா மாதிரி மார்க் பண்ணது என்ன, அந்த தும்பினது என்ன, ஒரு கெஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்க ஃபுட்டுல முடி இருக்கே இல்லை அப்படின்ற இடத்துல அந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல நீங்க இருந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து வைக்கிறது என்ன, அங்க பக்கத்துல கெஸ்ட் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னும் போது அதை தும்புறது என்ன? ஒரு நாமினேஷன் பாஸ்க்காக இவ்வளோ கேவலமா இறங்குவீங்கன்னா அப்ப அதே நாமினேஷன் பாஸ்க்காக ஒரு கியூசி டாஸ்க்ல இருந்துட்டு அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியுமோ அதை பண்ண அதை மட்டும் தப்பு நீங்களே. இப்ப இவங்களும் அதைத்தானே பண்றாங்க. என்ன இவங்களுக்கு பின்னாடி பிக் பாஸ்ன்றது ஒரு சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று வெப்பனா பிக் பாஸே கொடுத்துட்டாரு. அதான் உங்களுக்கு சபரியை தான் வந்து மேனேஜர் ஆக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இல்லை திவாகருக்கு ஸ்கோப் கொடுக்கக்கூடாது, இல்லை பாரு கேமை டவுன் பண்ணணும், அவங்களோட வாய்ஸை கம்மி பண்ணிட்டு சபரியோட வாய்ஸை தூக்கி வைக்கணும், சபரிக்கு ஓட்டிங் ஜாஸ்தி ஆகணும், கனிக்கு ஓட்டிங் ஜாஸ்தி ஆகணும், எஃப்ஜேவை வந்து ஓட்ஸே இல்லைனாலும் இந்த வாரம் அவன் எலிமினேட் ஆக வேண்டியது, ஆனாலும் அதுக்கான வேலைகளை டீம் செஞ்சுட்டு இருக்கா, அவனை உள்ள வச்சுக்கிறதுக்கு அதை டப்பு டுப்புன்னு அவனை வாயில் ஏதோ ஒன்று அதுக்காக பண்ணுறதுக்கு உள்ள வச்சிருக்கா. அப்படின்னும் போது இப்படி நீங்கள் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் மேலே தான் இந்த ஷோ கொண்டு போகணும்னு நினைக்கிற பட்சத்தில் எதுக்கு நியாயமாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க? சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று எதுக்கு நீங்க கொடுத்தீங்க? அங்க கண்டென்ட் இல்ல, 2 நாளா டாஸ்க் போர்னு எல்லா ரிவ்யூவர்ஸ் சொல்றாங்க. எப்பெல்லாம் பாரு சைலண்ட் ஆறாங்களோ அன்னைக்கு 2 நாளைக்கு கண்டென்ட் இல்ல, அன்னைக்கு 2 நாளைக்கு போரிங் இருக்கு. சரி அப்போ கண்டென்ட் கொடுத்தா ஒத்துக்கிறீங்களா? கண்டென்ட் கொடுத்தால நெகட்டிவ் ஆயிடுதுன்னு. இப்போ எந்த கண்டென்ட் சாண்ட்ராவும் திவ்யாவும் மட்டும் கொடுத்தாங்க? பாசிட்டிவ் கண்டென்ட்டா கொடுத்தாங்க? எல்லா நாளும் எங்கள் வீட்டில் கார்த்திகைன்னு அவங்களும் சண்டை தானே போட்டாங்க. ஆனா பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் ஏமா நீங்க பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்னு சீக்ரெட் டாஸ்க்னு பிக் பாஸ் ஒன்று சொன்னாதான் உங்களை உசுப்பேத்தி விட்டு தள்ளி விட்டாதான் நீங்க ஓடுறீங்க. ஆனா கேமே இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே புரிஞ்சுக்கிட்டு ஆடுறோம். அந்த பொண்ணோட கேமு தப்புன்னு சொல்றீங்க. என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல ஜனங்க பாக்குறாங்க அப்படிங்கறது எனக்கு புரியவே இல்லை சுத்தமா. அப்படி ஃபயர் விடுறாங்க எல்லாம் அந்த சாண்ட்ராக்கு. பார்த்தீங்கன்னா சந்திரமுகிய மாதிரி அந்த அளவுக்கு பண்ணியிருக்கு. சரி அது இப்போ பண்ணிச்சு. இப்போ சபரி வந்து மேனேஜர் ஆனவுடனே உங்களுக்கு என்ன கான்ஃப்ளிக்ட்ல வந்து விக்ரம் வெளில வந்தாரு? திவாகரை அந்த கிச்சன் டீம்லேருந்து எடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த 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 புள்ளி கேங் அந்த பிரஜின் சாண்ட்ரா திவ்யா அவர் விக்ரம் எடுக்க மாட்டேன்னு சொன்னார். நீங்கள் வந்தோடனே என்ன பார்க்கணும்? 2 பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு கேட்கணும். ஏன் எடுக்கணுன்ற அதே கேள்வியை நீங்களும் ஸ்ட்ராங்காக வச்சு அப்பன்னா சாண்ட்ரா கிட்ட வந்து தப்பு இருக்குன்னா இல்லை திவாகர் கிட்ட தப்பு இருக்குன்னா நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். ஆனால் திவாகர் கிட்ட நீங்கள் லிட்டரலாக கெஞ்சுறீங்க. நீங்க கெஞ்சி வர்றதுக்கு அந்த போஸ்டிங் இப்போ கெஞ்சுறீங்க, அண்ணா எனக்கா ப்ளீஸ் பண்ணுன, இந்த சைடு இல்லை அந்த சைடு யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணணும், எனக்கா நீ மாறிக்கணும், உனக்கு மற்ற டீம்ல போதில் உனக்கு என்னதானே பிரச்சனை, உனக்கு மற்றது உனக்கு மேலே தப்புன்னு நான் சொல்லலை. அப்படியே கெஞ்சுறான், பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சுறான் அவன் போஸ்டிங் அவன் காப்பாத்திக்கிறதுக்கு. அப்போ இந்த அந்த இடத்துல பாரு 2-3 வாட்டி சொல்லிச்சு. அதான் எதுக்கு இவங்க திவாகர் பாரு பிரிக்கணும்னு பாக்குறாங்கன்னா ஒரு சில இடத்துல பாரு பேசுற அளவுக்கு ஸ்ட்ராங்கா திவாகர் பேசுறது இல்ல. அது எந்தெந்த இடத்துல பேசுறது இல்ல அப்படின்னா இவருக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் இருக்கும் அங்கெல்லாம் பேசுறது இல்ல. கனி அக்கா அக்கான்னு சொல்ற இடத்துல ஒரு இடத்துல பேசுறது இல்ல, சபரி கிட்ட ஒரு இடத்துல பேசுறது இல்ல, சுபிக்ஷா அப்படின்னு வரும்போது ஒரு இடத்துல பேசுறது இல்ல. அப்படின்னும் போது அந்த ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்காக ஒரு இடத்துல இவர் பேச மாட்டாருன்னா அதான் அவனுங்க அப்பட்டமா யூஸ் பண்ணிக்கிறானுங்க. அப்ப அது யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வந்து ஷார்ப்பா வந்து பாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது சரியில்லை, ஏன் அவர் மட்டும் கன்வின்ஸ் பண்ணன்னு கேட்டிருக்கோம். அது இப்போ நம்ம பாரு 2 நாளா வாயை திறக்கலையே, அதனால வந்து அவன் கேப்டன் மேனேஜர் ஆனோன்னு அங்கேயே பிளாட்ஃபார்ம் முன்னாடி திவாகரை பேசுறான். பாரு அப்படியே சொல்லுது, ஃபர்ஸ்ட் வந்து நீ மேனேஜர் போஸ்ட் வந்து பிக் பாஸ் வந்து அக்செப்ட் இது பண்ணட்டும், அவர் வந்து சொல்லட்டும் நீ மேனேஜர் ஆயிட்டா, அதுக்கப்புறம் ஒரு டீமா ஃபர்ஸ்ட் அஃபிஷியலா டீம் பிரிச்சுட்டு இல்லைன்னா இப்ப என்ன பிரச்சனையோ அதை பார்க்கலாம் அப்படின்னும் போது நான் தான் கூப்பிட்டுருக்கேன் திவாகரை நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரான் லிட்டரலா. ஆனா எனக்கா இது பண்ண மாட்டேன்னா இது பண்ண மாட்டேன்னா இல்லப்பா அப்படின்னு 2-3 வாட்டி கொஞ்சம் தயங்கினார் அவரு. தயங்கினோடனே அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து தன்னிச்சை முடிவு எடுங்கன்னு இப்போ எப்படி இவர் மேனேஜர் ஆயிட்டாருன்னு சொல்ற பட்சத்துல அவர் பிளேஸ் காலியா இருக்கும். இதுவும் ஏத்தி விட்டது பிக் பாஸ் தான். இந்த இடத்துல கேவலமா விஜய் டிவியை உள்ள கொண்டு வரணுன்றதுக்காக பிக் பாஸ் போட்ட பிளான் தான் இது. உங்களுக்கு சபரியை மேனேஜர் ஆக்கணும்னா அதுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் திவ்யாவையும் பாருவையும் ஒரு நாள் விட்டு அதுக்கப்புறம் விக்ரமையும் பாருவையும் ஒரு நாள் விட்டு இப்ப திருப்பி சபரி பாருமா அந்த பொண்ணு 4 நாளா ஒண்ணுமே பேசாம ஸ்கோப்பே இல்லாம தானே வச்சிருக்கீங்க. இத்தனைக்கும் நாங்களுமே எங்க பாரு இந்த பாசிட்டிவா காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா இப்ப ஸ்கோப்பே இல்லாம போயிடுச்சு. அப்ப எகிரிட்டே இருக்கவங்க எகிரிட்டே இருந்தா தானே பிச்சு புடுங்கினா தானே நீங்க கொடுக்குறீங்க, தானா எங்க கொடுக்குறீங்க. அப்ப நாங்க பிச்சு தான் புடுங்கணும்ன்ற இடத்துக்கு தான் திருப்பி அந்த பொண்ணு போக போகுது. அப்ப வீக்கெண்ட்ல பேசிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லி தான் கம்மன் இருக்கு. 2-3 நாளா திவாகர் அதுக்கு வாய் திறக்கல. இப்ப சபரி அங்க பேஜுக்காக நின்று இருக்கா. பிக் பாஸ் வந்து
நீங்களே பேட்ச் போட்டுக்கோங்கன்னா அவரே போட்டுக்கிட்டாரு. அவரே போட்டுக்கிறதுக்கு அவர் ஈகோ. அதுக்கப்புறம் சொன்ன ஒன்று கூட நீங்கள் செய்யலையான்னு பிக் பாஸ் சொன்னோடனே பேட்சை போட்டுக்கிட்ட உடனே இது எஃப்ஜே வந்து சொல்கிறான், நீ வந்து என்னமோ சொல்கிறான் பார்வதி அந்த இடத்துல சொல்லும் போது, இந்த வீக்கெண்டில் பேசுவேன் அது பேசுவேன்லாம் இங்கே பேசு. அங்கே வந்து மேனேஜர் ஆகிட்டு ஒருத்தன் நிற்கிறான், பிக் பாஸ் பேசிட்டு இருக்காரு. அப்போ எதுக்கு நீ பார்வதி அட்டாக் பண்ணுற? அவள் வீக்கெண்டில் சொல்ல உனக்கு என்ன குத்துது கொடாயுது? அப்போ அதுக்கு அவன் சபரி வாய் திறக்கல. ஆனால் பாரு ஆரம்பிச்ச மட்டும் ப்ளீஸ் பாருனா ஏன்னா அவள் அசிஸ்டன்ட் மேனேஜர் 2 பேரும் சேர்ந்து தானே நீங்கள் டீம் நடத்தணும். அப்போ என்ன பிளான் சபரிக்குன்னா, ஓப்பனாக பாரு அடிக்க முடியாது. ஆல்ரெடி பாரு இப்போ சைலண்டாக தான் இருக்கா. பேசினா திருப்பி தப்பாக ப்ரொஜெக்ட் ஆயிருவோன்ற பயத்தில் அவள் கம்முன்னு இருந்தா அவளை அப்படியே சைலண்டாகவே வச்சுட்டு நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அவளை அவாய்ட் பண்ணுறது அப்பட்டமாக தெரிஞ்சாதானே பிரச்சனை. அவாய்ட் பண்ணாத மாதிரி பக்கத்தில் வச்சுட்டே வந்துட்டு அப்படியே சைலண்டாக ஃப்ளாட் ஆக்கிட்டு நம்ம ஸ்கோப்பை நம்ம பண்ணலான்னு பச்சையாக ஒரு கேம் ஆடுறான் அவன். அந்த சபரி நான் சகுனி சொன்னால அந்த சபரியை பச்சையாக ஒரு கேம் ஆடுறானா. அப்போ அந்த இடத்துல வந்து சபரி வரணும்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு விட்டதே பாரு தான். அந்த பொண்ணு கொஞ்சமாவது நன்றியா நீ இருக்கணும்ல. அந்த பொண்ணையும் பேசும். அந்த பொண்ணு கெஞ்சுது, இந்த மாதிரி வந்து நீ ஏதோ ஒரு இடத்துல போய் பேசும்போது கூட பாரு நீ கம்முனு ஒரு இடத்துல அவளா பேசின உடனே இப்போ நான் பேசினால நீ ஏன் பேசின, நீ பேசினா இப்போ என்ன விட்டு கொடுக்குற மாதிரி ஆகுது. அந்த பொண்ணுக்கு பேசின நீ பிளேஸ் கொடுக்க மாட்டேற. இல்லை 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லலாம்னு அந்த பொண்ணு சொல்ல வருது. நீ பட்டுக்கு போய் பேசுறி. அந்த பொண்ணு பழிச்சுன்னு அந்த இடத்துல பழைய மாதிரி பேசணும்னா முகத்தில் அரைஞ்ச மாதிரி பேசிருக்கலாங்க பலார்னு 4 அரை விட்டு. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப பொறுமையா போகுது. அதனால நீங்கள் பொறுமையை ரொம்பவே சோதிக்கிறீங்கடா. இவ்வளோதாண்டா பொறுமைன்ற மாதிரி அந்த பொண்ணு திருப்பி பழைய நிலைமைக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு அவ சொல்றா தெளிவா, இது வந்து நீ அதாவது என்னன்னா 2 பேரும் பேசி டிசைட் பண்ணலாம். ஒரு இடத்துல இதை போய் நீ சொல்லணும், இதை நான் சொல்றேன்னு பேசி வச்சுக்கலாம். நீ பேச. அப்போ வந்து அவன் சொல்றான், நான் பேசும்போது நீ பேசாத, நீ பேசும்போது நான் பேசாதனா அதுக்கு முதல்ல யார் எங்க பேசுறாங்கன்னு யோசிச்சு வச்சுக்கணும்ல.